அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கருத்திற்கு சசிகலா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அதிமுக ரத்தம் ஓடுவதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். செங்கோட்டையனின் கருத்தே அதிமுக தொண்டர்களின் கருத்தாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக ஒன்றுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் என அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் கருத்திற்கு சசிகலா வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அதிமுக ரத்தம் ஓடுவதை செங்கோட்டையன் நிரூபித்துள்ளதாக சசிகலா தெரிவித்திருக்கிறார். செங்கோட்டையனின் கருத்தே அதிமுக தொண்டர்களின் கருத்தாக உள்ளதாகவும் சசிகலா தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கவியரசன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கவியரசன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. அதிமுகவோட சூப்பர் சீனியர் என்று அழைக்கப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்றைக்கு காலையில செய்தியாளர் சந்திப்புல பரபரப்பான பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரையும் கட்சிக்குள்ள மீண்டும் சேர்க்கணும், அப்பதான் திமுகவை வீழ்த்த முடியும், அதிமுகவினுடைய செல்வாக்கு மீண்டும் வரும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்ல, தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 10 நாட்களுக்குள்ள கட்சியிலிருந்து பிரிஞ்சு போனவர்களை இணைக்கணும் அப்படின்னு கெடு வேற வீசிருந்தார். அவருடைய கருத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் OPS வரவேற்பு தெரிவித்திருந்தாரு. இந்த நிலைமையில சசிகலாவும் செங்கோட்டையனுடைய கருத்தை ஆதரித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்களை போன்ற உண்மையான தொண்டர்கள் இருக்கும் வரை திமுக என்ற தீய சக்தி எந்த விதத்தில் முயற்சி செய்தாலும் அவர்களின் எண்ணம் ஈடேறாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, திமுகவோட சதி திட்டத்தை முறியடிக்க அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைனோம். இரு பெரும் தலைவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் ஒரு காற்றாற்று வெள்ளம் போன்றது, இதனை எந்த அணை போட்டும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையினுடைய கடைசியில, ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம், நாளை நமதே, வெற்றி நிச்சயம், பேரறிஞர் அண்ணா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக தொண்டர்களை பொதுவாக ரத்தத்தின் ரத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை குறிப்பிடுற வகையில அதிமுக ரத்தம் ஓடுவதை செங்கோட்டையன் நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு அறிக்கையில சசிகலா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப அதிமுகவில இருந்து பிரிஞ்சு போனவங்க எல்லாரும் செங்கோட்டையனுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள்லாம் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்களுடைய முடிவும், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரு அப்படிங்கிறதுனால அவருடைய முடிவு தான் இறுதியானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரம் அடுத்தடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது நமக்கு வரும் நாட்கள்ல தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றன. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.